முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாபின் அமிர்தசரஸை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை தாக்கி அழித்திருக்கிறது இந்திய ராணுவம். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பஞ்சாபின் அமிர்தசரஸை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை தாக்கி அழித்திருக்கிறது இந்திய ராணுவம். சற்று முன்னர்தான் அமிர்தசரஸில் அபாய ஒலியானது எழுப்பப்பட்டது. அந்த வகையில் பஞ்சாபின் அமிர்தசரஸை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. அமிர்தசரஸில் ராணுவ குடியிருப்பை குறிவைத்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் நடுவானில் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பஞ்சாபின் அமிர்தசரஸை நோக்கி பாகிஸ்தான் ஏவியிருந்த ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ட்ரோன்களுடைய இலக்காக இருந்த பகுதி எது என்ற விவரம் தற்போது பெறப்பட்டிருக்கின்றது. அதன்படி பாகிஸ்தான் ஏவிய அந்த அமிர்தசரஸுக்கான ட்ரோன்கள் ராணுவ குடியிருப்புகளை முக்கியமான இலக்காக கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. வாகா அட்டாரி எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அமிர்தசரஸிலே ராணுவ வீரர்களுக்கான குடியிருப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே அங்கிருந்து ராணுவ வீரர்கள் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த அமிர்தசரஸினுடைய ராணுவ குடியிருப்பை குறிவைத்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் தான் தாக்கி அழிக்கப்பட்ட அந்த ட்ரோன்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் அந்த ட்ரோன்கள் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உடைந்த பாகங்களை கைப்பற்றி அந்த ட்ரோன்கள் எந்த வடிவமைப்பை சார்ந்தவை, பாகிஸ்தானுடைய சொந்த தயாரிப்பு ட்ரோனா அல்லது துருக்கி நாட்டினுடைய ட்ரோனா அல்லது சீனாவிலிருந்து வாங்கப்பட்ட ட்ரோன்களா என்ற விவரங்களையும் பெற்று வருகின்றார்கள். மேலும் அதில் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள்கள் என்ன, எந்த மாதிரியான தாக்குதல் திறன் கொண்ட வெடிபொருள்களுடன் அது வந்திருக்கின்றது என்ற விவரத்தையும் இந்திய ராணுவத்தின் தரப்பில் பெற்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 400-500 ட்ரோன்களை துருக்கி நாட்டிலிருந்து பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ட்ரோன்களை பாகிஸ்தான் இந்திய எல்லைக்குள் உள்ளே செலுத்தி தாக்குதலுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. துருக்கி நாட்டினுடைய ட்ரோன்களைத்தான் அதிக அளவில் பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே பாகிஸ்தானினுடைய ராணுவ தகவல்கள் மட்டுமல்லாமல் துருக்கியினுடைய ராணுவ தகவல்களையும் பெற்று நம்முடைய ராணுவ வீரர்கள் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். துருக்கியின் ராணுவத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களுடைய பலம் என்ன என்பதை கண்டறிந்து அவற்றை எவ்வாறு தாக்க வேண்டும் என்பதற்கான தனித்த வியூகம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பஞ்சாப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.